வணக்கம் மக்களே, நான் உங்கள் மணிராஜ். இது நம்ம சேனல் 1-to-1 ஸ்போர்ட்ஸ். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தமிழ் தலைவர்ஸ் வந்து 4 பாயிண்ட் டிஃப்ரென்ஸில் மறுபடியும் பாட்னா கூட ஜெயிச்சிட்டாங்க. இத்தோட நம்ம பிளே ஆஃப் கனவு முடிஞ்சுது. அதனால் இனிமே வந்து பிளே ஆஃப் கனவு வச்சுக்காதீங்க. ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, சச்சின் வந்து பேக் டு ஃபார்ம். இந்த மேட்ச்லேருந்து மேபி அடுத்த மேட்ச்லேருந்து அவருக்கு வாய்ப்புகள், அடுத்த மேட்ச் ஜெய்ப்பூர்னு நினைக்கிறேன், அடுத்த மேட்ச்சு ஃப்ரீக்வெண்ட்டாக வாய்ப்பு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது இல்லாமல் ரைடிங்கில் நம்ம அந்தளவுக்கு பாயிண்ட்ஸ் அதிகமாக எடுக்காமல் இருந்தோம். பட் இந்த இதில் வந்து ரைடிங்லேயும் பாயிண்ட்ஸ் எடுத்திருந்தோம். எந்த இடத்துல நம்ம மிஸ்டேக் பண்ணோம்னா, அயனுக்கும் தேவாங்குக்கும் மல்டி பாயிண்ட் ரைடாக கொடுத்துக்கிட்டு இருந்தோம். காரணம் என்னென்னா, பஸ்தமி, ரோனக்கு, ஆஷிஷு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹிமான்ஷு, இவங்க 4 பேரும் பார்த்திங்கன்னா சீக்கிரமாக டேக்கிள் ஆகிட்டே இருந்தாங்க, டச் பாயிண்ட் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அதுவும் குறிப்பாக பார்த்திங்கன்னா பஸ்தமி அவர் அடுத்த மேட்ச் வந்து உட்கார வைக்கலாம். எனக்கு தெரிஞ்சு என்னென்னா, அவர்கிட்ட ஒரு இது இல்லை, ரொம்ப அட்வான்ஸ் டேக்கிள். ஒரு டச் லைன் கிட்ட போய், அதுவும் இப்போ முடியும் போது அந்த லாஸ்ட்டு 10 மினிட்ஸ்க்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு டச் லைன் கிட்ட போய், இந்தா நீ வா வாங்கிக்கோ, இப்போ கடைசியாக மேட்ச் முடியும் போது இந்த இன்னொரு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோ. இது தேவையே இல்லை. நீங்கள் ஒரு ஃபயரோடு ஆடணும். இப்போ ஒரு பிளே ஆஃப் போகணுன்னா ஒரு ஃபயரோடு ஆடணும். அந்த பிளே ஆஃபோட இது இல்லாமே நீங்கள் விளையாண்டுட்டுருக்குறீங்க. நம்ம இந்த 4 பாயிண்டில் வந்து தோற்றோம். அது அந்த இது பார்த்திங்கன்னா, அவங்களும் டேக்கிளில் பார்த்திங்கன்னா அதிகமாக பாயிண்ட் எடுக்கலாம். அவங்களும் 9, நம்மளும் 9. எந்த இடத்துலனா அவங்க போனஸ் எடுத்தாங்க, அது இல்லாமல் ஒரு டச் பாயிண்ட் எடுத்தாங்க, 2 பாயிண்ட். அதுவும் காரணம் அயன் தான். அயன் என்னென்னா, உள்ளே வருவார், ஒரு போனஸ் எடுக்கிறாருன்னா விட்டுறணும். அதை விட்டுட்டு அவர் டச் பாயிண்ட் கொடுக்குற அளவுக்கு நீங்கள் வந்து டேக்கிள் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. அதுவும் பஸ்தமி, ஆஷிஷு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹிமான்ஷு யாதவ், அப்புறம் நம்ம கேப்டன், இப்போ யங் கேப்டனாக இருக்க நித்தேஷும் பார்த்திங்கன்னா தேவையில்லாத இது கொடுக்குறாங்க. ஒரு மேட்டில் ஒரு கண்ட்ரோலாக விளையாடணும். அந்த லாஸ்ட்டு 10 மினிட்ஸ் வந்து எந்த டீம் வேணாலும் தோக்கிற மாதிரி இருக்கிற டீம் ஜெயிக்கும். அந்த இது இல்லாமே விளையாண்டுட்ருக்கோம் நம்ம இன்னமும். ரைடிங்கில் நான் குறையே சொல்ல மாட்டேன், ஆனால் டிஃபென்ஸில் இன்னமும் நம்ம நம்பர் 2 டிஃபென்ஸ் டீமாக இருக்கிறோம். பட் இன்னமும் அதில் வந்து நிறைய மேட்ச் நம்ம ஒரு லூப் ஹோல் இருக்குது ஏதோ ஒரு இடத்துல. ஒன்று பஸ்தமி சைடு, இல்லைனா நித்தேஷ் சைடு. நித்தேஷ்க்கு கான்ஃபிடென்ட் இல்லாமல் டேக்கிள் போகிறாரு, அதனால் பஸ்தமி வந்து மாட்டிக்கிறாரு, இல்லைனா ஆஷிஷ் வந்து மாட்டிக்கிறாரு. இந்த மேட்ச்சு சூப்பர் டேக்கிளில் சாகில் குலியா வந்தார். அவரும் ஓரளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு. பட் ஆனால் அவர் இந்த சீசன் ஸ்டார்டிங்லேருந்து பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தா இந்த டீம் வேறு லெவலில் போயிருக்கும். அவரும் சச்சினும் சரி. அதுக்கப்புறம் சாய் பிரசாத் வந்தார், அவரும் நல்ல ரைட் பாயிண்ட்ஸ் எடுத்தார். ரொம்ப டீப்பாக போய் மாட்டிங்க. நான் தான் சொல்கிறேன், டீப்பாக போனீங்கன்னாவே மாட்டிக்குவீங்க. எந்த டிஃபென்ஸ் டீம் கூட டீப்பாக. பட் ஆனால் நல்லா விளையாண்டாங்க, ரைடிங்கில் நல்லா எல்லாமே கான்ட்ரிபியூட் பண்ணாங்க. பட் நம்ம எந்த இடத்துல விட்டோம்னா, அந்த ஃபஸ்ட் ஹாஃபில் 10 மினிட்ஸ் ஒரு 4 பாயிண்ட் லீடு தான். கடைசி வரைக்கும் அந்த 4 பாயிண்ட். மீதி எல்லா இதுலேயுமே நம்ம டாமினேட் பண்ணிட்டோம். எல்லா இதுலேயுமே அந்த ஃபஸ்ட் ஹாஃப் செகண்ட் 10 மினிட்ஸில் ஈக்குவலாக இருந்தோம். செகண்ட் ஹாஃப் ஃபஸ்ட்டு 10 மினிட்ஸ்லேயும் ஈக்குவலாக இருந்தோம். தேர்ட் ஹாஃபில் நம்ம 1 பாயிண்ட் லீடு. ஆனால் நம்ம எந்த இடத்துல கொடுத்தோம்னா, அந்த ஃபஸ்ட் ஹாஃபில் அந்த 4 பாயிண்ட் 5 பாயிண்ட் லீடு கொடுத்தது தான் கடைசி வரைக்கும் நம்மளைய அந்த லீட்லேயே வச்சுருந்தது. நான் என்ன சொல்கிறேன், தேவாங்க அயனையும் நீங்கள் உட்கார வைக்கணும். அந்த ரைடரை உட்கார வச்சிங்கன்னா போதும், டீம் இதாயிரும். நாம் ஒரு ஆல் அவுட் செஞ்சோம், அவங்க ஒரு ஆல் அவுட் செஞ்சாங்க. நம்ம ஃபஸ்ட் ஹாஃபில் நினைக்கிறேன், ஃபஸ்ட் ஹாஃப் ஏர்லியராகவே ஆல் அவுட் ஆனோம். அவங்க செகண்ட் ஹாஃப் கடைசி போய் ஆல் அவுட் ஆனாங்க. இதுதான் நம்மள்ட்ட இருக்கிற ஒரு மிஸ்டேக்ஸ். மக்களே, இது இனிமே விளையாடுற மேட்ச் வந்து ஃபேன்ஸுக்காக தமிழ் தலைவர் விளையாண்டால் நல்லாயிருக்கும். எனக்கு தெரிஞ்சு நெக்ஸ்ட்டு மேட்ச் ஒரு 2-3 மேட்ச்சுக்கு பஸ்தமி உட்கார வச்சுட்டு அந்த இடத்துல நித்தின் சாண்டலுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலாம். ஏன்னா மேட்ச் அண்ட் மேட்ச் அவர், ரோனக்கு, இல்லைன்னா ஆஷிஷு, இப்படி யாரோ ஒருத்தர் லீக் பாயிண்ட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. சரி, இந்த மேட்சோட ஸ்டார்டிங் 7 பார்த்திங்கன்னா அமீர் ஹுசைன், பஸ்தமி, மொயின் ஷஃபாகி, அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம சாய் பிரசாத், அதுக்கடுத்து ஹிமான்ஷு யாதவ், ஆஷிஷ், ரோனக்கு, நித்தேஷ், இவங்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து சாய் பிரசாத் வெளியே எடுத்துகிட்டு அந்த இடத்துக்கு சச்சின் வந்தார்.
சச்சின் வந்ததுக்கப்புறம் மல்டிபாயிண்ட் ரைடு 2-3 வந்தது. எக்ஸலண்ட்டாக விளையாண்டார் அவர் ப்ரீவியஸ் டீமுக்கு அகெயின்ஸ்டாக. ஆனால் இது பத்தாது. இனி வர எல்லா மேட்சஸ், இனி இருக்கிற 4 மேட்சஸ் நினைக்கிறேன், அந்த 4 மேட்சஸும் நான் சொல்கிற மாதிரி வந்தாங்க. இப்படி ஒரு டீம் விளையாண்டு இது ஃபஸ்ட்டு இதிலிருந்து விளையாண்டுருந்தாங்கன்னா இவங்க பிளே ஆஃப் குவாலிஃபை ஆகிருக்கணும்னு சொல்லி பூனே மக்கள் எல்லாமே பேசணும். அந்த மாதிரி விளையாடணும். சரி மக்களே, தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட் ஒன்ஸ் அகைன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ். ஆல்சோ ஆல் கபடி ஃபேன்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், லைக் பண்ணுங்கள். ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.